youthhood temptations, இளம் பிராய சோதனைகள். நம்ம எல்லாருக்கும் தெரியும். உங்கள் கையில் பைபிள் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் அதை எடுங்க. எப்படி போத்திப்பாரின் மனைவி அவனை எப்படியாவது வசப்படுத்தி விட வேண்டும் என்று அவள் முயன்ற பொழுது அவன் அவளை பிடித்து இழுத்தான் என்றுதான் பத்திரிகைகளில் வரும். இங்கே அவள் அவனை பிடித்து இழுத்தாள். அப்பொழுது அவனை தப்பு செய்த ஒரே ஒரு காரியம் என்ன தெரியுமா? ஆதியாகமம் 39:9, There is no one greater in this house than I, nor has he kept back anything from me but you, because you are his wife. How then can I do this great wickedness and sin against God? அப்படி இருக்க நான் தேவனுக்கு விரோதமாக இப்படி பாவம் செய்து இவ்வளவு பெரிய பொல்லாப்பை என்னால் எப்படி செய்ய முடியும்? தேவன். அவள் சுற்றி பார்த்தாள், அவன் மேலே பார்த்தான். She looked around, nobody around. But he looked above. அதான் வித்தியாசம். Around and above. அதில் தான் எல்லாமே மாறுது. யாருமே பார்க்காமல் இருக்கும் பொழுது நாம் எப்படி நடக்கிறோம் என்பதுதான் தேவனுக்கு முன்பாக நம்முடைய வாழ்க்கையை சீர்தூக்கி பார்க்கிற ஒரு அளவுமானி என்று நாம் சொல்லலாம். யோசேப்பு எந்த ஒரு வாலிபர் முகாமையும் பங்கு பெறவில்லை. வாலிபர் முகாம்கள் என்று கிடையாது. 10 கட்டளைகளும் கிடையாது. யாத்திராமத்தில் தானே 10 கட்டளை வருது. ஸோ 10 கட்டளையும் அவனுக்கு தெரியாது. அப்படியானால் இந்த அறிவு அவனுக்கு எப்படி வந்தது? தேவனுக்கு விரோதமாக இந்த காரியத்திலே நாம் ஈடுபடக்கூடாது என்கிற இந்த அறிவு அவனுக்கு எப்படி வந்தது? பிரசங்கி 7:26 I find more bitter than death. Who is that? The woman whose heart is snares and nets, whose hands are fetters. But he who pleases God shall escape from her. தேவனை பிரியப்படுத்த விரும்புகிறவன் இப்படிப்பட்ட வேசியின் கைக்கு தப்பி ஓடி விடுவான். But the sinner shall be taken by her. ஆனால் தேவனுடைய வார்த்தையை மறந்தவன் இதிலே அவன் மாட்டிக்கொள்வான். அப்போ யோசேப்பு எப்படி அவன் தப்பினான் என்றால், தேவனை பிரியப்படுத்த வேண்டும் என்று சொல்லி அவனுடைய மனசாட்சியை அவன் பழக்கி இருந்தான். நீதிமொழிகள் 20:27 நான் வாசிக்கிறோம், மனிதனுடைய ஆவி தேவன் தந்த தீபமாயிருக்கிறது. The spirit of man is a candle given by the Lord. Spirit of man என்பதை நாம் இப்படியும் நாம் மொழியாக்கம் செய்து கொள்ளலாம். The conscience of a man is a candle which God has given to him. பிரியமானவர்களே, நாம் நம்முடைய மனசாட்சியை மழுக்க பழகிவிட்டால் பாவம் செய்வதை போல் நமக்கு இலகுவானது ஒன்றுமே இருக்காது. If only we know how to blunt our conscience, there will be nothing easier than to commit sin. நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். எனவே எல்லா சூழ்நிலைகளிலும் நம்மை பாவம் செய்யாதபடி தடுத்து நிறுத்துவது தேவன் உண்டு, குமாரன் உண்டு, ஆவியானவர் உண்டு, ஐக்கியம் உண்டு, வசனம் உண்டு, ஆலோசனைகள் உண்டு. எல்லாவற்றிற்கும் மேலாக நம்முடைய சொந்த மனசாட்சி. இதைத்தான் புதிய ஏற்பாட்டிலே யோசேப்பு கேட்ட கேள்வியை புதிய ஏற்பாட்டிலே பவுலை மாற்றி சொல்ல சொன்னால் அவர் என்ன சொல்லுவார் தெரியுமா? கிறிஸ்துவுக்கு அவயவங்களாக நான் ஒப்பு கொடுத்த என்னுடைய உடலின் உறுப்புகளை நான் வேசியின் அவயவங்கள் ஆக்கலாமா? அங்கே யோசேப்பு கேட்கிறான், how can I commit this sin against God? And here Paul is repeating the question or reflecting the question another way. How can I take the members, my organs, which I have already laid on the altar of God and which have already become the instruments of righteousness for Jesus Christ, how can I take them and lend them to a harlot, to an adulteress, to a fornicator? நன்றாக இப்பொழுது புரிகிறது என்று நான் நினைக்கிறேன். பிரியமானவர்களே, மிகவும் கொடுமையாக நமக்கு சோதனைகள் வந்தாலும்
It is God consciousness that would save us and keep us and preserve us. எவ்வளவு கொடுமையாக பாவ சோதனைகள் வந்தாலும் நம்மை பாதுகாக்கக்கூடியது பழக்கப்பட்ட நல் மனசாட்சியில் மையமாய் வீற்றிருக்கும் தேவன் மட்டுமே. ஏனென்றால் இந்த உலகத்தில் எங்கு திரும்பினாலும் the entire atmosphere is sin toxic. முழு உலகமுமே ஆண்டவருடைய காலத்திலேயே யோவானுடைய காலத்திலேயே முழு உலகமும் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது என்று சொன்னார்கள். இப்பொழுது அதை எப்படி சொல்லவென்று சொல்லி எனக்கு சரியான வார்த்தைகள் கிடைக்கவில்லை. வேதத்திலே சொல்லப்படாத பாவங்கள் கூட இன்றைக்கு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன. ஒரு நாளிலே ஒரு கூட்டத்திலே சாது செல்லப்பா அண்ணன் அவர்கள் அந்த ஊழியக்காரன் பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தார். அப்பொழுது பிரசங்கம் முடிந்த பிறகு ஒரு தம்பி அவர்கிட்ட கேள்வி கேட்டான். ஐயா, ஸ்மோக் பண்ணக்கூடாது, பீடி சிகரெட் குடிக்கூடாதுன்னு பைபிள் எங்கேயாவது இருக்குதான்னு கேட்டான். அப்போ அவர் சொன்னார், அவன் நீ மற்ற எழுதியிருக்கிறதெல்லாம் கீழ்ப்படிஞ்ச மாதிரி கேட்குறியப்பா அப்படின்னு சொல்லி சொன்னார். நல்ல ஒரு பதில். இந்த அருமையான ஊழியக்காரன் சாது செல்லப்பாவை நாம் நேற்று இழந்து விட்டோம். எனக்கு அவர் நெருங்கிய நண்பர், நல்ல ஒரு தேவ மனிதன். வரிசையாக தேவ மனிதர்கள் இழந்து கொண்டே இருக்கிறோம். அந்த வரிசையிலே சமீபத்தில் நாம் சாது செல்லப்பா அண்ணன் அவர்களை இழந்து விட்டோம். யூத்ஹுட் டெம்ப்டேஷன்ஸ்.